கடுமையான நெருக்கடி உள்ள வாழ்க்கையை நாம கொடுத்துருவோம். அதனால என்ன ஆகும்னு சொன்னா, அவனும் நானும் பிரிவு ஏற்படுவதற்கு காரணமாக அந்த மறதி ஆயிடும்ன்ற மாதிரி அந்த தப்சீருடைய அந்த ஆயத்தை தப்சீருடைய உலமாக்கள் என்ன செய்யறாங்கன்னா கோர்க்கிறாங்க. அல்லாஹ் உங்களையும் என்னையும் அது போன்ற ஒரு நிலையிலிருந்து பாதுகாப்பாங்க. அற்புதமான குர்ஆனுடைய வசனங்களில் சில வசனங்கள் துஆக்களாகவே வந்திருக்கின்றன. கட்டளைகள், வரலாறுகள், உபதேசங்கள் அப்படின்றதெல்லாம் தாண்டி மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பிரார்த்தனைகளும் அல்லாஹ்வுடைய வசனங்களாக இடம்பெறுகின்றன. அந்த ஒரு அடிப்படையில் தினசரி ஃபஜ்ரில் ஓதக்கூடிய ஆயத்துக்களில் இந்த ஆயத்து பிரதானமான ஆயத்தாக இருக்கிறது. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். அரபி தெரிந்த மக்கள், குர்ஆன் ஓதக்கூடிய வளமையான மக்கள், இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய உள்ளத்திலும் அதிகம் இருக்க வேண்டிய ஒரு துவா இது. துவா என்னமோ பெருசு, ஆனால் அது தரக்கூடிய பெனிஃபிட்டும் பெருசு. இந்த ரப்பனா லா துஆஹிதுனால என்ன ஒளிந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கருணையும் கட்டுக்கடங்காத அவனுடைய அருளும் என்ன செய்திருக்கு, ஒளிந்திருக்கு. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா, நாங்கள் மறதியாகவோ அல்லது வேண்டுமென்றோ செய்த பாவத்திற்காக எங்களை குற்றம் பிடித்து விடாத இறைவனே. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, முன்னால் உள்ள சமூகத்திற்கு நீ அளித்த பெரும் சுமைகளைப் போல எங்களுக்கு நீ அளித்து விடாதே. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். என் உள்ளம் பொறுத்து கொள்ளக்கூடிய துன்பத்தை விட அதிகப்படியான பலுவை எனக்கு நீ தந்து விடாது. என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எங்களை மன்னித்து விடு, எங்களுடைய பாவங்களை எல்லாம் பொறுத்துக்கொள், நீ தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி என்ன செய்யும் பொருள் முடியும். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனம் எதை நமக்கு எடுத்து ஏம்புகிறதுன்னு சொன்னா, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக நாலாபுறமும் அவனை சுழலடிக்கக்கூடிய சோதனைகள் வரும். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உஸ்தாத் வக்கீர் ரஹ்மத்துல்லாஹி போய் சொல்லுவாங்க, உஸ்தாத் எனக்கு எப்ப பார்த்தாலும் மறதி அதிகமாக இருக்கிறது, தவிர ஒரே ஏதாவது ஒரு சோதனைகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது, நான் என்ன செய்யன்னு சொல்லிட்டு கேட்பார். கேட்கும்போது வக்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மகனே நீ பாவங்களை விட்டுரு, நீ பாவங்களை விட்டுட்டாலே போதும், சோதனைகள் ஸ்டாப் ஆயிடும் அப்படின்வாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வக்கீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, உஸ்தாத் நீங்க சொன்ன மாதிரி நான் எந்த பாவத்தையுமே செய்யாம தூய்மையாக இருந்தேன், எனக்கு அந்த மறதியும் இல்லை, எனக்கு அந்த பயப்படக்கூடிய பதற வைக்கக்கூடிய சோதனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப அன்பிற்குரியவர்களே, அந்த அளவுக்கு வக்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப ஆழமாக உணர்ந்து தன்னுடைய மாணவருக்கு சொல்லியிருந்தாங்க. சொல்லுவாங்க சூஃபியாக்கள், பாவம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, பாவம் இன்பத்தை கொடுத்துடும். பாவம் இன்பத்துக்காக தான் ஒரு பாவத்தை செய்வோம், அது எந்த வகையான இன்பமாக இருந்தாலும் சரிதான். ஆனால் அந்த இன்பம் கொஞ்ச நேரத்தில் அவனை விட்டு போயிடும், ஆனா அந்த பாவத்தின் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும் சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாவத்தின் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். என்னென்ன செய்யும் தெரியுமா? அது ரிசுக்க பிடிக்கும். ரிசுக்க பிடிக்கும்னா என்ன, நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நான்லாம் பணக்காரனா இருக்கிறேன், பரம்பரை பணக்காரன் அப்படின்ட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இவன் கட்டி காத்த சொத்துக்களை அழிப்பதற்கு ஒரு எதிரியை அவன் வயிற்றுல இருந்தே, அவனுடைய வம்சத்திலிருந்தே அல்லாஹ் தஆலா பிறக்க வைப்பான். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாங்க. ஏன்னா கட்டி காத்த செல்வம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு இரவு பகல் பாராமல் அவன் உழைத்திருப்பான். அது அத்தனையுமே தன் சமூகத்திற்காக, தன்னுடைய வாழையடி வாழையாக தன்னுடைய உறவுகளுக்காக சேர்த்து வைத்த அந்த செல்வங்கள் அனைத்தையுமே அழிப்பதற்கு இந்த பாவியில் இருந்து அல்லாஹு தஆலா, அந்த சந்ததியில் இருந்து ஒரு எதிரி அல்லாஹு தஆலா உற்பத்தி பண்ணுவான்னு சொல்றாங்க. அதே போல என்ன ஆகும்னு சொன்னா, இறைவனுடைய அந்த வெறுப்புக்கு அந்த பாவி ஆளாகி இமாம் ஜமாத்தை தவற வைப்பான்னு சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான். ஒருத்தர் இமாம் ஜமாத்துல விடுபட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா, அவர் உஷாராயிரணும், நான் அல்லாவுக்கு பிடிக்காதவனா ஆய்கிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அவங்க என்னத உதாரணமா சொல்றாங்க தெரியுமா? தஃசீருடைய உலமாக்கள், வமன் அஅரத அன் திக்ரி,
என்னுடைய நினைவுகளில் இருந்து அவன் தப்பிவிட்டானேயானால் இன்னலகு மஈஷத்தன் லன்கா, அவனுக்கு அவனே எதிர்பார்க்காத கடுமையான நெருக்கடி உள்ள வாழ்க்கையை நாம கொடுத்துருவோம். அதனால என்ன ஆகும்னு சொன்னா, அவனும் நானும் பிரிவு ஏற்படுவதற்கு காரணமாக அந்த மறதி ஆயிடும்ன்ற மாதிரி அந்த தப்சீருடைய அந்த ஆயத்தை தப்சீருடைய உலமாக்கள் என்ன செய்யறாங்கன்னா கோர்க்கிறாங்க. அல்லாஹ் உங்களையும் என்னையும் அது போன்ற ஒரு நிலையிலிருந்து பாதுகாப்பாங்க. மூன்றாவது என்ன ஆகும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கள் இமாம் ஜமாத்துல இருந்து விடுபட்டு போவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ரப்புடைய அந்த ஒரு சின்ன சின்ன உதவி கூட அவனுக்கு கிடைக்காது. பெரு உதவி எல்லாம் ரெண்டாம் பட்சம், சின்ன உதவி கூட கிடைக்காது. அல்லாஹ்விடத்துல அவன் எதிரியாக இருக்கிறபடியால் அவன் பாவத்திலிருந்து தூய்மை ஆகாததன் காரணமாக என்ன ஆகும்னு சொன்னா, அவன் கேட்கக்கூடிய சின்ன உதவிகளை கூட அல்லாஹ்வுத்தாலா செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு எழுதுறான். ஒரு ஆயத்து ஒண்ணு வரும், இந்த உலகத்தின் வாழ்க்கையில ரப்புல் ஆலமீனுடைய பங்கை மறந்ததனால் லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃபி பிமா கானு யஸ்னஊன் அப்படின்ற ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான். அவன் என்னை மறந்ததனால், என்னுடைய கடமைகளை மறந்ததனால் நான் என்ன செய்வேன்னு சொன்னா, அவனுக்கோ அல்லது அவன் சந்ததியினருக்கோ லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃபி, பயத்தை கொண்டும் அதே போல பசியை கொண்டும் நான் சோதிப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். அவர்கள் செய்ததன் காரணமாக, அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக. இப்லீஸினுடைய ஒரே பாவம் தான் சொல்லுவாங்க இல்லையா, அவன் கடைசி வரைக்கும் மீள விடாம அவன் ஆகிடுச்சு. ஒரே ஒரு பாவம் தான், ரொம்பலாம் பெரிய பாவம்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது பெரிய பாவமாவே இல்லை அப்படின்ற மாதிரி தெரியும் நமக்கு. இறைவன் முன்னாடி எதிர்த்து நின்னா அந்த ஒரு பெரும் பாவம் தான். மற்றபடி பேசிக்கா அவன் செய்த பாவம் பெருசே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு சஜிதா செய்ய சொல்லல, தன்னுடைய அடியாரான ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னான். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், எல்லாரும் சஜிதா செய்யன உடனே எல்லா மக்களும் சஜிதா செய்யறாங்க. ஜிப்ரையில்ல இருந்து, மீகாயில்ல இருந்து, இஸ்ராயில்ல இருந்து, இஸ்ராஃபில்ல இருந்து அனைத்து மலக்குகளும், கோடான கோடி மலக்குகளும், மலக்குகளுடைய எண்ணிக்கையெல்லாம் அடர்த்தியானது, நம்மாலோ உங்களாலோ என்ன முடியாதது, யாராலும் கணக்கு சொல்ல முடியாதது. அந்த மலக்குகள் அனைவருமே சாஷ்டாங்கமாக அல்லாஹ்விடத்தில் விழக்கூடிய நேரத்தில் ஒரே ஒருத்தன் மட்டும் நான் விழ முடியாதுன்னு சொல்லி சொன்னான். இந்த இடத்துல அவன் இறைவனுக்கு சஜிதா செய்ய மாட்டேன்னு சொல்லல, நீ படைத்த ஒரு களிமண்ணுக்கு நான் சஜிதா செய்ய முடியாது. நீ படைத்த ஒரு களிமண்ணுக்கு என்ன செய்ய முடியாது, சஜிதா செய்ய முடியாது. இந்த இடத்துல பாருங்க, மனிதன் மீது ஆண்டவன் வைத்த அந்த கண்ணியத்தை பாருங்க. ஆனா கண்ணிய குலைவாத்தான நம்ம வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வை நினைக்கிறோமா? யாருக்காவது தன்னுடைய சஜிதாவில் பங்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? அப்படி பங்கு கொடுக்கிறதா இருந்தா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்திருக்கணும். அப்படி பங்கு கொடுக்கிறதா இருந்தா எத்தனையோ கோடான கோடி நபிமார்களுக்கு கொடுத்திருக்கணும். எந்த பங்கையும் கொடுக்காம, யாருக்கும் கொடுக்காம, மனித சமூகத்தின் முதல் மனிதர் அவருக்கு என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா கண்ணியத்தைப்படுத்தணும்னு சொல்லி எல்லா மக்களையுமே சஜிதா செய்ய சொன்னா எல்லாரும் சஜிதால விழுந்தாங்க. ஒரே ஒருவனை தவிர அவன் லா பேச ஆரம்பிச்சான், லா பாயிண்ட் பேச ஆரம்பிச்சான். நீ களிமண்ணால அவரை நீ படைச்சிருக்கிற, என்ன நீ நெருப்பால படைச்சிருக்கிற. களிமண் அப்படின்றது தரையில கிடக்கக்கூடிய ஒன்று, நெருப்புன்றது மேல எழும்பி நிற்கக்கூடிய ஒன்று, அழிக்கும் ஒன்று. ஒரு ஒண்ணுக்குமாவாத களிமண்ணுக்கு சஜிதா செய்யுமா? இந்த ஒரு பாவத்தினால காலம் முழுக்க ரஜீம் என்ற அந்த ஒரு பட்டம், காலம் முழுக்க லானத் என்ற அந்த பட்டம், காலம் முழுக்க இப்லீஸ் ஷைத்தான் என்ற அந்த பட்டம். அவன் பேர் ஷைத்தானும் கிடையாது, இப்லீஸும் கிடையாது, அவன் பேர் அசாசில் என்று நினைக்கிறேன். ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஒரு பாவத்தின் காரணமாக 7 தலைமுறை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி காலம் முழுக்க அவன் அவதிப்பட்டு கொண்டிருக்கான். கடைசி வரைக்கும் ஆண்டவனோடு அவன் சகவாசமே இல்லாத அளவுக்கு அவனுக்கென்று தனி நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனி நரகமே படைக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. மற்றவர்கள் எல்லாம் நரகத்தில் போடப்படுவார்கள், ஆனால் தனி நரகத்தை படைத்து அவனை வீசி எறியப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப அன்பிற்குரியவர்களே, பாவத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள் ரொம்பவும் மோசமானது, ரொம்பவும் மோசமானது. அந்த பாவத்தின் தாக்கத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும்படி இந்த துஆவை விட வேற உலகத்தில் எதுவுமே கிடையாது. நாங்க மறந்தோ அல்லது வேண்டுமென்றோ செய்த பாவங்களின் காரணமாக எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே,
நீ குற்றம் பிடித்து விட்டால் எங்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எங்களுக்கு கிடையாது. அதற்கு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய அச்சத்துல அழக்கூடிய அழுகை கொஞ்ச நெஞ்சம் அல்ல. 66வது வயதுல இறந்து போனாங்க. அது வரைக்கும் தவ வாழ்வு தான். 18 வயதுல விதவியானாங்க, 66 வருஷம் வரை 66 வயதுல இறந்து போறாங்க. அத்தனை காலங்களிலும் அவங்களுடைய இபாதத்துக்களை பாத்தீங்கன்னு சொன்னா என்னமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு சொத்தாக இபாதத்தை தான் தந்திருக்கிறாங்களோ அப்படின்னு மற்றவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில எல்லா இபாதத்தையுமே தொடர்ந்து செய்துகிட்டு இருந்தாங்க. எந்த அளவு கேர்ஃபுல்லானவங்கடா, மழைக்காற்றை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலகட்டத்துல தான தர்மம் செய்வாங்கன்றது ஹதீஸ். அந்த ஹதீஸை அறிவிப்பவங்களே ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி தான். அதனால என்ன பண்ணுவாங்களாம், ரமலானுடைய காலகட்டத்துல ஒரு தம்படி கூட வீட்டுல இருக்கக்கூடாது, அனைத்தும் தர்மம் செய்யப்பட்டு விட வேண்டும் என்பதுல தன்னுடைய சேவைகள் இருக்கிற அடிமை பெண்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லிக் கொண்டே இருப்பாங்களாம். முகமது ரசூலுல்லாஹ்வுடைய அப்படியே அவங்களை அப்சர்வ் பண்ணி அவங்களை அப்படியே நான் பின்பற்றி ஒரு காலமும் ரசூலுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன். தர்ம பொருள் அப்படின்றது எனக்குன்றது அப்படின்றது கிடையவே கிடையாது, முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லி அடி வழங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரே ஒரு இந்த பயம், வேற ஒண்ணுமே இல்லை. இதுபோல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சில பல நேரங்கள்ல பழைய சம்பவங்களை நினைச்சு அழுவாங்க. ஒரு முறை நோன்பு திறக்க வந்தாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னது தன்னுடைய மகன்கிட்ட தான் சொன்னாங்க. அவர் சுவையான பதார்த்தத்தை என்ன செய்யறாருன்னு சொன்னா நோன்பு திறக்கிறதுக்காக வைக்கிறாரு. என்ன செய்யறாங்க தெரியுமா, அந்த பதார்த்தத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அப்படியே அழுது கொண்டே இருக்கிறாங்க. அப்ப கேட்கப்பட்டது, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறீங்கன்னு போது, என்னுடைய தோழர்கள் முஸஅப் இப்னு உமைர் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய சாதாரண உணவை கூட கிடைக்காமல் இருந்தார்கள். சாதாரண உணவு கூட கிடைக்காமல் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு சுவையான கஞ்சி வைக்கப்பட்டிருக்கிறது, ஹைஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அப்துர்ரஹ்மான் பெரிய பணக்காரங்க, எனக்கு உயர் ரக உணவு வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை ஆகிரத்துல என் சகோதரர்கள் உயர்ந்த உணவை சாப்பிடுவார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் சாப்பிட முடியவில்லை. இந்த பழைய காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில பச்சட்டவர்களாக இருந்தார்கள். இப்ப இந்த அப்துல் ரஹ்மானுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வேணாப்பான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சகோதரர்களே, இந்த பாவத்தை பற்றி உள்ள பயம், நன்மைகளை பற்றி உள்ள தேட்டம் ஒரு மனிதருடைய இயல்பையே மாற்றக்கூடிய அளவுக்கு இறையச்சத்தை பொங்க வைக்கக்கூடியதாக இருந்தது. அது நம்மள கொஞ்சம் வந்துட்டா போதும். அதிகம் இந்த துவாவை செய்யணும். தினசரி வாழ்க்கையில நீங்க கேட்கக்கூடிய துவாவுல இந்த துவாவுக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கணும். ரப்பனா லா துஆகிதுனா இன்ன சீனாவுக்கு ஒரு தனி இடம் இருக்கணும். மற்ற துவாக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்மள நிறைய பேர் என்ன தெரியுமா செய்யறோம், இந்த ரப்பனா ஆத்தினா, அப்புறம் பாத்தீங்கன்னா ரப்பனா தக்கப்பல் மின்னா, இதை தவிர வேற எந்த துவாவும் கிடையாதுன்ற மாதிரி நம்மள நிறைய பேர் அரபியில கேட்டுப்படாதுங்க. தமிழ்ல கேட்கறதுல தவறு இல்லை. ஆனா அல்லாவுக்கு பிடித்தமான அரபிலையும் கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்டா, அதிகம் 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 அல்லாஹுடைய அந்த குர்ஆன் ஷரீஃபில் வரக்கூடிய துஆக்களை மனனம் பண்ணணும். ஒரு தனி கிதாபே இருக்கிறது, இறைவனுடைய குர்ஆனில் வரக்கூடிய துஆக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனி கிதாபுகள்லாம் கிடைக்கிறது. நெட்ல போட்டீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் இறங்கும் சரசரண்டு. குர்ஆனுடைய துஆக்களை ஓதி பழங்க. தூத்துக்குடின்னு நினைக்கிறேன், ஒரு நபர் ரொம்ப நேரம் துஆ கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்ப நான் என்ன பண்ண, அப்ப அங்க ஓதிக்கிட்டு இருந்தோம். ஓதிக்கிட்டு இருக்கிற நேரத்துல சரின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி பள்ளியில படுக்கிற மாதிரி அவரு துவா என்ன துவா கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேசா சவுண்டா தான் கேட்கிறாரு. முழுக்க முழுக்க ஆச்சரியமாக இருந்தது. குர்ஆனில் வரக்கூடிய அத்தனை துவாக்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம ஹிப்ஸ் முடிச்சதுனால குர்ஆன்ல வரக்கூடிய துவாக்கள் தெரியும், ஹாஃபிஸா இருக்கிறதுனால. அவரு திரும்ப 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 ஒன்றன் பின் ஒன்றாக அவர் வேற எதையுமே கேட்கல. என் வாழ்க்கையில இப்படி, என் வாழ்க்கையில அப்படி, அதையெல்லாம் கேட்கவே இல்லை. குர்ஆனில் வரக்கூடிய அத்தனை துஆக்களை மனனமிட்டு ஓதிக்கொண்டிருந்தார். அது ஒரு பெரிய பரக்கத் சகோதரர். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் இப்போது எதை பற்றி பேசினோமோ அந்த துவாவை வாழ்வில் எடுத்து நடப்பதோடு, அதோடு கூடி அந்த துவாவை கேட்ட மாத்திரத்திலேயே பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி இறைவனுக்கு நெருக்கமான மனிதர்களாக உங்களையும் என்னையும் ஆக்குவானாக.